that VM is created now. That VM is created now, right now. Right now that VM is created. The deployment is completed. You can see that VM details. So it will be creating that VM. Okay, zero slash. Okay, so VM is created and role also assigned that. இப்போ நம்ம ரிசோர்ஸ் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாமே கிடைக்கும். ரிசோர்ஸ் போனோம்னா நம்மளுக்கு இதெல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? You have to wait it because it will be setting up the basic elements in that particular thing. Okay, you have to wait it for that. Okay, more than 10 minutes. So even though the deployment is completed, you have to wait it for that because backend configuration is will be loading on that. That's why. Okay, I'm going to that particular VM. I can see that boot diagnostics. It will be showcasing that your progress being shown. The progress is loading, starting the system. இப்போ வந்துட்டு VM வந்துட்டு ஆல்மோஸ்ட் லோட் ஆயிடுச்சு. இன்னும் வந்துட்டு it will be taking time. Okay, so I'm testing that the VM is working or not after using the public IP, whether it is connected that over the internet, because we given that any type. Okay, I'm typing that HTTPS in that particular. Okay, it came here. I'm giving that the password. Password is admin by default. Default username is admin. Okay, whatever the password I set it here, this is the same password. Okay, so configuration, the system being configured, please try again means still the configuration is loading. So we have to wait it. Okay, that's what அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 15 நிமிஷமாக நீங்க வெயிட் பண்ணாதான் வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி லோட் தட் பேக் அண்ட் கான்ஃபிகரேஷன் as well to be system to be ready to be use it. Okay, you can wait. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு ரீலோட் ஆயிருக்கு. ஸோ கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட் வில் பி அரௌண்ட் தட் டைம் இஸ் ஓவர். ஸோ நவ் ஐ எம் ரன்னிங் தட். Okay, so checkpoint will be boot up again. It is a standalone deployment, management server, and then both it will be that same. Both it will be same. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இதுல வந்து இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இது வந்து வெப்யூஏ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெப்யூஏல எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு வெப்யூஏன்றது வந்துட்டு டேரக்டா வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பப்ளிக் வெப் வச்சு ஆக்சஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்க சொல்லலாம். ஸோ லேட்டர் யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட். ஸோ ஒன்லி ஃபார் ஸ்பெசிபிக் ஐபிஸா இல்லை ஒன்லி ஃபார் தட் ஐபிஸா அப்படின்றத நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் தட். ஓகேங்களா? ஸோ நான் இதே ஐபியை வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ஹாவ் தட் ஒரு விஎம் இன்சைடு that VM it will be connected or not. Okay, so let's see. So I'm creating a new tab. ஸோ நான் அஷூர்லேயே நான் வந்துட்டு ஒரு விண்டோஸ் மிஷின் வச்சிருக்கேன், கிளைண்ட் மிஷின். ஸோ அது வழியாக நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ வி கேன் சி. So what is IP?
20 62 176. See. Okay, I'm able to access. So என்னால access பண்ண முடியுது. And download. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாண்டலோன் டிப்ளாய்மெண்ட்ல வந்துட்டு ஏற்கனவே நம்ம சிக்கி செட் பண்ணிட்டனால ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதுவே வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சர்வரும் கேட்வேவும் ஒரே சர்வரில் இருக்கனால வந்துட்டு இட் வில் பி எஸ்டாப்ளிஷ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் அதே தான் ஓப்பன் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஸ்மார்ட் கன்சோல் எப்படி டிப்ளாய் இன்ஸ்டால் பண்றது அந்த விண்டோஸ் மிஷின் டு பி ஆக்சஸ் தட் மேனேஜ்மெண்ட் சர்வர். ஓகேங்களா? அதை வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் கன்சோல் மூலியமா தான் நம்ம பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா we have to configure it. ஓகேங்களா? ஸோ ஐ ஹாவ் தட் சர்வர். சர்வரில் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸ்மார்ட் கன்சோல் அப்படின்ற லிங்கே வந்துட்டு இதுலேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூ கேன் கிளிக் இட், யூ கேன் டவுன்லோடு தட் பர்டிகுலர் யூஆர்எல். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் கன்சோல் அப்படின்றது வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ டவுன்லோடு வந்துட்டு இட் வில் பி லோடிங் தட். ஸோ டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் இதை வந்துட்டு அப்படியே நீங்கள் டிப்ளை பண்ணி அப்படியே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபைன் தட். இல்லை அப்படின்னா இன்னொரு வே இருக்கு. நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு ஸ்மார்ட் கன்சோலை வந்து ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெப் பேஸ்டு ஸ்மார்ட் கன்சோலே வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம், அந்த அது வெப் யூஆர்எல் டைப் பண்ணிட்டு ஸ்மார்ட் கன்சோல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் you have to type it. Directly you access the smart management using that browser itself. Smart console or smart view or smart console. I forgot that link there. Smart view நினைக்கிறேன். Smart view. Okay. Anyway. So management IP versus smart console தான். ஓகேங்களா? ஸோ இதே ஓப்பன் பண்ணிக்கலாம். Open it. Okay, so otherwise I will deploy the smart console here. Smart console இங்கேயே ஓப்பன் பண்றேன் பாருங்க. என்னன்னு தெரியல. ஸோ தட் இஸ் அ ரைட் மெத்தட். சரியே ஓப்பன் தெரியல. ஸோ மேபி தட் ஐபி ஸ்ட்ராங்கா. ஓகே ஓகே. ஐபி தப்பா கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? வெப் ஸ்மார்ட் கன்சோல் வந்துட்டு நம்ம இதுலயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சேம் பாஸ்வேர்டு தான். ஓகேங்களா? ஸோ நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் டு லாகின் ஃபார் ஸ்மார்ட் கன்சோல்னா நீங்க லாகின் பண்ணி
So you can run it here. இதான் வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் கன்சோல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நீங்க வந்து டைரக்டாவே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா we have that VM. It's a standalone. ஸ்டாண்டலோனா இருக்க போய் தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சர்வரும் இதுவும் வந்துட்டு ஒரே இதில் தான் இருக்கு. You can see. ஸோ நீங்க பாலிசி வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க டு டிப்ளாய்ட் இன் தட் செக்யூரிட்டி பாலிசி யூ கேன் கிரியேட் இட் பை டிஃபால்ட் செக்யூரிட்டி பாலிசிஸ் cleanup rule only available. Okay, you can add it that on top of that cleanup rule. What are the rules you have to allow or deny? Okay, above the cleanup rule. Cleanup rule means okay, so other than customized rule, uh, any traffic will be blocked. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கே தெரியும் இதுல என்னென்ன ஆக்டிவ் பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ ஃபயர் வால். This is for security policy management. This means it is a management server, right? Okay, so the policy management is available. Organ is 3 blade is actually this will be installed. That the license status is not activated. As of now, license status. This is a very limited. Only that we have to see the logs and policy to be deployed here. இதே நீங்க வந்து ஸ்மார்ட் கன்சோல் செப்பரேட்டா இன்ஸ்டால் பண்ணும்போது வந்துட்டு யூ ஹாவ் டு கிவன் தட் ஃபுல் கண்ட்ரோல் இட் வில் பிகம் தட். ஸ்மார்ட் வெப் கன்சோல்ல வந்துட்டு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இதுல பிரச்சனை. ஸோ பாருங்க சிபியூ யூசேஜ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 52% வந்துட்டு சிபியூ யூசேஜ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஐபி வந்துட்டு பாருங்க அப்படின்னா 172.16.0.4. இதை வச்சே நம்ம இன்டர்னலா கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பப்ளிக் ஐபி ஆக்சஸ் பண்ணிருக்கோம், நம்ம இன்டர்னலா கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். We can try here whether it is loading or not. Internal IP நம்மளால இது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இந்த விஎம்க்கும் அதுக்கும் வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இட் வில் பி ஓப்பன். அதர்வைஸ் இட் வில் நாட் ஓப்பன். ஓகேங்களா? அது ரவுட்டிங் எல்லாமே இருக்கு, செக் பாயிண்டோடைய ரவுட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த விஎம்மோட ஐபி என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம கமெண்ட் பார்ப்போம். அது வந்து 10 சீரீஸ் இருக்கு. 10 சீரீஸ்க்கு ரவுட்டிங் இருக்கா என்னன்றதே நமக்கு தெரியல. Okay, we can check the routing in the 10 series. Routing in checkpoint firewall. 10 series வந்து default route இருக்கு. That is enough that. Then why it is not connecting well? So நம்ம வந்துட்டு we have to go to that particular VNet. VNet to VNet communication establish பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஒரு VNet peering enable பண்ணிக்கலாம். மிஷின் இருக்கிற, அதாவது விஎம் இருக்கிற மிஷினுக்கும் இதுக்கும் இடையில வந்துட்டு ஒரு VNet peering enable பண்ணிக்கலாம். Go to the peering. Okay, so I'm enabling the peering between that VNet to VNet. Okay, you can given that. Okay, next generation firewall hub to machine hub. ஓகேங்களா? ஸோ என்டையர் VNet-க்கே நான் வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? விர்ச்சுவல் நெட்ஒர்க் இஸ் இட்ஸ் கால் தட் ஏதோ ஒரு நெட்ஒர்க், இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க். ரைட் ஆன் நெட்ஒர்க் கொடுக்க போகிறோம். ஸோ என்டையர் டிராஃபிக். ஓகேங்களா? அலோ VNet to that VNet and then VNet want to receive the forward the traffic from that இது, இல்லை ரவுட் சர்வருக்கு ஃபார்வர்ட் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வேற ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டே தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம ரவுட் சர்வர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு விஎம் ஹப் டு ஃபயர்வால் ஹப், அப்படியே ரிவர்ஸ்ல தான் போகுது. அதான் பேர் லிங்க். ஓகேங்களா? இதுக்கும் வந்துட்டு ரெண்டு இது கொடுத்துருக்கு.
ஓகேங்களா. ஸோ 2 வீனட்டுக்கு இடையில வந்துட்டு நான் பியரிங் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இப்போ கனெக்டிவிட்டி வேணுன்றதுக்காக, இன்டர்னல் கனெக்டிவிட்டி வேணுன்றதுக்காக. ஸோ ஐ எம் எனேபிளிங் த வீனட் பியரிங். Let's see. The VNet pairing is now creating. So once VNet pairing is done, okay, so we have to establish a connection from that one VNet to another VNet. So VNet pairing is fully synchronized. It's connected. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்துட்டு VNet pairing enable பண்ண உடனே you have to access via private. பிரைவேட்டாவே நீங்க வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம பப்ளிக் ஐபி வச்சு ஆக்சஸ் பண்ண தேவையில்லை. பப்ளிக் ஐபி ஆக்சஸ் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். Private IP வச்சு நம்ம அந்த VM வழியா நம்ம access பண்ணிக்கலாம். This is what the security we can enable that firewall. First security. First level of security we can enable. இப்போ நான் private IP வச்சு access பண்ணிக்கலாம். 172.16.0.4 is the private IP. ஓகேங்களா. அந்த private IP வச்சு கூட நான் வந்துட்டு ஸ்மார்ட் கன்சோல் ஓபன் பண்ணிக்கலாம். வெப் ஸ்மார்ட் கன்சோல் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். Let's come over here. ஸ்மார்ட் கன்சோல்ல சில லிமிடேஷன் இருக்கு. ஒன்லி லாகிங் இது ரிலேட்டட் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த இதுல வந்துட்டு என்னன்னா, இந்த கேட்வே அண்ட் சர்வர்ஸ்ல வந்துட்டு என்னென்ன ஃபயர்வால்ஸ், என்னென்ன மேனேஜ்மெண்ட் சர்வர்ஸ் அவைலபிள் அப்படின்றத வந்துட்டு நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். அதோட ஃபுல் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். செக்யூரிட்டி பாலிசில வந்துட்டு நேட் அண்ட் இந்த பாலிசி, அப்புறம் த்ரெட் ப்ரிவென்ஷன் பாலிசிஸ், HTTP இன்ஸ்பெக்ஷன் பாலிசி யூ கேன் கிரியேட். லாக்ல வந்துட்டு என்னென்ன லாக்ஸ், அது ஆடிட் லாக்ஸ், நார்மல் லாக்ஸ், ஆல் டைப் ஆஃப் லாக்ஸ் வி கேன் see it in that. இன்ஃபினிட்டி போர்ட்டல் வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் ஹோம் கிளவுட் யூஸ் பண்ணல. இன்ஃபினிட்டி போர்ட்டல் செட் பாயிண்ட் கிளவுடோட நம்ம கனெக்ட் பண்ணல. கிளவுட் சர்வர் ஸ்லாஷ் சர்வரோட நம்ம கனெக்ட் பண்ணல. ஸோ அதனால வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can start it here. We have that smart home console cloud. Okay, we have to connect it that this kind of things. So your logs to be synchronized. It will be providing that additional security. Quantum SD-WAN, quantum LOT protected. ஓகேங்களா. ஸோ ஹரிசான் XDR and XPR connected. Horizon client API playbooks. You have to run the playbooks as for that. Some doing custom automation, predefined automation for that. You can do it here. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ our deployment is over. Yes, our deployment is over. ஸோ இப்போ ஸ்மார்ட் கன்சோல் வழியா நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு அட்மின் அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு எந்த சர்வர் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் சர்வர், அந்த மேனேஜ்மெண்ட் சர்வரோட ஐபி, மேனேஜ்மெண்ட் சர்வரோட ஐபி என்ன, நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் சர்வரும் கேட்வேவும் ஒரே இதுதான். அதனால வந்துட்டு ஐபி வந்துட்டு அதுதான். ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் சர்வர். ஓகேங்களா. இப்போ கனெக்ட் ஆகுது. ஓகே. ஸோ நம்ம வெப் கன்சோல்ல பார்த்ததை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஸ்மார்ட் கன்சோல் வழியா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்க இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஓப்பன் ஹியர் கம்ப்ளீட் விண்டோ. ஓகே. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் வில் பி அவைலபிள். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல வந்துட்டு ரெண்டுமே இருக்கு. மேனேஜ்மெண்ட் சர்வரும் இருக்கு, இட் வில் பி கேட்வேவும் இருக்கு. ஸோ கேட்வேல வந்துட்டு ரெண்டு விதமான பிரச்சனை வரும். ஒன்று நெட்வொர்க் செக்யூரிட்டி, இன்னொன்று வந்துட்டு த்ரெட் ப்ரிவென்ஷன் செக்யூரிட்டி. ஸோ இந்த ரெண்டுமே இட் வில் பி டிஸ்பிளேட் ஹியர். இட் வில் பி டிஸ்பிளேட் ஹியர். நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன அடிஷனல் பிளேட்ஸ் வேணுமோ யூ ஹாவ் டு செலக்ட் இட். ஐ நீட் தட் VPN பிளேட்ஸ்னா VPN பிளேட்ஸ் யூ கேன் செலக்ட் இட். VPN நீட்ஸ் வித் பாலிசி சர்வர் வேணும் அப்படின்னா யூ கேன் செலக்ட் இட். தட் மொபைல் ஆக்சஸ் பிளேட் இல்லை அப்ளிகேஷன் அண்ட் URL ஃபில்டரிங் கண்ட்ரோல்ஸ் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஐடென்டிட்டி அவேர்னஸ், வி கேன் டிராஃபிக் டு பி ஆத்தென்டிகேட்டட், தென் only it will be go that. Okay, we can do that. ஸோ எது வேணாலும் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம்.
Okay, so we have some problem. I think policy is updated. That's what we are running in. So you're right, okay. So it will be loading, no problem. ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம செக் பாயிண்ட் வந்துட்டு we have to deploy it. ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள் மெத்தட் தான் வந்துட்டு. ஒன்றும் அதில் ஒன்றும் இதாக ஸோ இதாக பண்ணணும் அப்படின்னா இது ஆட்டு பண்ணி. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஸோ இதான் வந்துட்டு வெரி சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு ஸ்மார்ட் கன்சோல் வரைக்கும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எப்படி லாகின் பண்ணோம் அப்படின்ற சொல்லிட்டு. ஸோ இந்த டெப்ளாய்மெண்ட் தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் திங்ஸ் வந்துட்டு நான் அடுத்த பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி பாலிசி டிப்ளாய் பண்ணோம், எப்படி வந்துட்டு இன்பவுண்ட் பாலிசி எப்படி எனேபிள் பண்ணுறது, அவுட்பவுண்ட் பாலிசி எப்படி எனேபிள் பண்ணுறது, ரவுட்டிங் எப்படி எனேபிள் பண்ணுறது, ஹவு டு யூஸ் தட் ஃபயர்வால் பிளேடு செக்யூரிட்டி. ஓகேங்களா? திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் பி டு இட் இன் த பார்ட் 2. ஓகே, பார்ட் 2 ஆர் பார்ட் 3